Part 2 Teachers Class. Students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்ல என்ன லெசன் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, நிறைய நம்ம சயின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் ஹெர்பிவோரஸ். ஓகே ஓகே மேம். ஓகே சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கதை சொல்றேன். ஓகே, some animals complete depend on plants for food. They eat grass, plants and are the herbivorous. Animals are herbivorous. They are also called plant-eating animals. For example, giraffe, rabbit, cow, buffalo, elephant, horse, zebra, etc. Plant-eating animals such as cat, sheep and goat in the fruits. Okay children, இன்னைக்கு நாம இந்த லெசன் தான் பார்த்தோம். ஓகே, எல்லாரும் கேட்டிங்களா? சரி, ஓகே. எதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம் வாங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சு மேம்? ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நான் போர்டு எழுதி போடுவேன். ஓகேவா? அதெல்லாம் எழுதிக்கோங்க நோட்ஸ்ல. காப்பி. ஜிராஃபி, rabbit, 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 cow, buffalo, elephant, ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ ரவுண்ட்ஸ் வர பாருங்க. என்ன எலிஃபண்ட் எழுது டக்குன்னு. என்னதான் பண்றீங்களோ? டக்குன்னு எழுது. டக்குன்னு எழுத மாட்டியா? வலிக்குது. டக்குன்னு எழுத மாட்டியா? டக்குன்னு எழுதுமா. ஸோ சரி, சயின்ஸு, ஜிராஃபி, ரேபிட், கவ், என்ன பஃப், லோ யாருமே எழுதுவா? ஏன்னா இல்லைன்னா கீழே எழுதி வேண்டியது நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இந்தாங்க, நீங்களும் ஸ்கூலில் இந்த மாதிரி மிஸ்டேக் வாங்கியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.